இது ஒரு படம்னு சொல்கிறதை விட ஒரு கிரேட்டஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஒரு இசைக்கலைஞனுடைய ஹிஸ்ட்ரியினுடைய பதிவு தான். நம்ம டாக்குமெண்ட்ரி அப்படின்னு எடுக்கிறத விட இப்படி ஒரு திரைப்படமாக எடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஒரு திரைப்படத்துக்கு வேண்டி என்னென்னலாம் உணர்ச்சிகள் வேணுமோ எல்லாமும் இருந்தது. அங்கங்கே ஒரு அந்த இளைஞர்களுடைய காதல் இருந்தது, அதில் ஒரு பாட்டு இருந்தது. விஜயனுடைய பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாவே அவருடைய எத்தனை புத்தகங்கள் படித்திருந்தால் இப்படி ஒரு கொட்டேஷன்ஸான டைலாக் ராகதேவன் சத்யராஜுக்கு எழுதுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் மேடையில் பேசுகிற ஆர்டிஸ்ட், பாடுற ஆர்டிஸ்ட். ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். விஜய் சாருக்கு தனிப்பட்ட பாராட்டுகள், சத்யராஜ் சாருக்கு தனிப்பட்ட பாராட்டுகள். சமுத்திரகனி சார், அவர் எப்போவுமே இந்த ஒரு நெல்லை ஆக்சென்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப பாவமாக இருந்தது. அன்பு சகோதரி மதுவந்திக்கு தனிப்பட்ட பாராட்டுகள். சுஹாசினி அம்மா, உங்கள் நடிப்பை பார்க்குறதே எங்களுடைய பாக்கியம். நான் வரிசையாக கொண்டு வந்து முறையில் தலைவராக நிறுத்த போகிறது ஒய்சியம் அண்ணா. மறக்க முடியாதண்ணா. நீங்கள் மறதியின் நோயில் பாதிக்கப்பட்டதாக படத்தில் வந்திருந்தாலும் உங்கள் சங்கீதத்தை யாரும் மறக்க மாட்டோம், உங்கள் முயற்சியை யாரும் மறக்க மாட்டோம், உங்கள் படைப்பை யாரும் மறக்க மாட்டோம். தயவு செய்து வயது வித்தியாசம் பார்க்காமல் எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து பார்க்க வேண்டும் என்பது ஒரு இசைக்கலைஞராக என்னுடைய பதிவு என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ப்ளீஸ் கம் அண்ட் see this film. Thank you. அது சொன்னேன், எல்லாரையுமே சொல்லிட்டேன். சத்யராஜ் சொல்லிட்டேன், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன். சத்யராஜ் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். அது நான் எல்லா சேனலுக்குமே சொன்னேன். இப்படி ஒரு ராகதேவன் ஒரு எல்லாருடைய கலைஞர்கள் வாழ்க்கையில் இருந்தால், கலைஞர்களுக்கு எப்போவுமே மேடையில் தாங்க சிரிப்பு இருக்கும், பின்னாடி பல கவலைகள் இருக்கும். நான் உள்பட சொல்கிறேன், எல்லாரும் உள்படவும் தான். சும்மா சிரிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர உள்ளுக்குள்ளே என்ன கவலை இருக்குங்கிறத ஒரு தலைவாசல் விஜய் மாதிரி ஒரு தோழன் இருக்கணும், ஒரு ராகதேவன் மாதிரி ஒரு அன்புள்ளம் இருக்கணும், ஒரு கூட ஒர்க் பண்ணுற அன்பான குடும்பம் மாதிரி குடும்பம் இருக்கணும். இப்படி ஒரு நல்ல அன்பான கணவன் மனைவி எப்போவும் சிரிச்சிட்டே இருக்கணுன்ற வார்த்தை, அது ஒரு சிரிப்பான நடிகனால் தான் சொல்ல முடியும். ஆக டோட்டலி இந்த படத்துக்கு நான் மதிப்பெண் கொடுப்பது 100க்கு 101. சாருகேசி ஒரு தரமான படங்க. ஒரு நல்ல படத்தை பார்த்த நிறைவு. இதில் ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. கதையும் ஒரு ரொம்ப நல்ல கதை. தேனிசை தென்றல் தேவா சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் ஹீரோவாக நடித்த வைத்தியம் ரியலி கிரேட் ஹீரோ தான். இந்த வயசுலேயும் சிவாஜிக்கு அடுத்தபடி ஒரு சிவாஜி வேணும்னா இவரை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் அப்பாவுக்கு அப்பாவா, இசைக்கலைஞனா, அதே டைமில் ஒரு அங்கங்கே நாடகத்தன்மை, அதாவது மொத்த கலவையாக மிக சிறந்த ஹீரோவாக நடிச்சிருக்கார். ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த ரம்யா பாண்டியனும் அந்த மகனாக வந்த ஒரு கேரக்டரும் ரியல் வில்லத்தனமும் காட்டினாங்க. ஸோ இந்த படம் வந்து மொத்த கலவையாக சிறப்பாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம், கதையும் இருக்குது. 2 மணி நேரம் போனதே தெரியல. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு படம். ரொம்ப தரமான படம் தான் சொல்லணும். குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி படம் தாங்க வேணும். சும்மா வெட்டு குத்து ரத்தம்னு பசங்களை பார்த்துட்டு குழந்தைங்க மனசை கெடுக்கிறத விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான கதை, யதார்த்தமான கஷ்டங்கள், எப்படி அதை விட்டு வெளியே வர்றது, அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செய்தின்னு சொல்லப்போனால் ஒவ்வொரு குடும்பங்களையும் கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தை மீறி நீ சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு பரிமளிக்கும் போது எப்படி ஒரு இசைக்கலைஞனாக சிறப்பாக செய்யணுன்றத ஒரு பெரிய செய்தியை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ரஜினியெல்லாம் வச்சு டைரக்ட் பண்ண சுரேஷ் கிருஷ்ணா இப்படி ஒரு குடும்பத்தனமான ஒரு படத்தை எடுத்து கொடுத்தது உண்மையிலே சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். சத்யராஜ் வந்து பொதுவாக ஒரு கடவுள் கொள்கையை மீறின ஆள். ஆனால் இதில் கடவுளாக வராரு. அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எது அந்த படத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமோ அதை கடவுள்ன்ற ஒரு கேரக்டரில் அவர் செய்தது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. சாருகேசி படம் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம். அதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே கிரேட் லெஜெண்ட்ஸ். வைஜிஎம் சார் அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி சார், தலைவாசல் விஜய் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேவா சாருடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. சுரேஷ் கிருஷ்ணா சாரோட டைரக்ஷன் பாட்ஷா மாதிரி ஒரு படம் பண்ணவர். கம்ப்ளீட்லி வேறு ஜான்ரா. இது ஒரு கிளாசிக்கல் மியூசிக் பேஸ் பண்ண படத்தை இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இன் டுடேஸ் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இந்த மாதிரி ஒரு படத்தை எல்லா குடும்பங்களும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த சாருகேசி. கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்குது படம்.